ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. மீண்டுமாக விதமாக ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதற்காக ஆண்டவர் நம்முடைய ஆயுசு நாட்களை கூட்டி தந்ததற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைக்காக விருப்பத்தோடு வருகின்ற நம்மை ஆண்டவர் காண்கிறார். அவர் நம்முடைய விருப்பத்தை மதிக்கின்ற தேவன். ஆகவே இந்த அருமையான இரவு வேளையில நம்ம ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய தேவைகள் இந்த நாட்களிலே சந்திக்கப்பட வேண்டும். ஆகவே உணர்வுள்ள இருதயத்தை ஆண்டவர் எனக்கு தர வேண்டும். இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவருடைய சத்தத்தை நான் கேட்க வேண்டும் என்கின்ற ஆசை நமக்கு அவசியம். ஆகவே ஏற்கனவே அடிக்கடி கூறுவது போல ஏதோ தகவல்களுக்காக நாம் இந்த வேத பாடத்தை நாம் கற்றுக்கொள்வதில்லை. மாறாக நம்முடைய வாழ்க்கையை அது மறுரூபமாக்க வேண்டும். இட்ஸ் நாட் ஃபார் இன்ஃபர்மேஷன் பட் இட் மஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம். இட்ஸ் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆகவே இந்த சிந்தையோடு ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கலாத்திய சபைகளுக்கு எழுதின கடிதத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நாம் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி ஆரம்பித்தோம். ஏறக்குறைய 9 மாதங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே மாதத்திற்கு 2 முறையாக 18 முறை, ஒருவேளை அதற்கிடையிலே 2-3 வேத வகுப்புகள் இல்லாமல் போய்விட்டது. ஆனாலும் அந்த ஒரு 15-16 வகுப்புகளை ஆண்டவர் நமக்கு தந்தார். இந்த நீண்ட இந்த வேத பாடத்தில நாம் எவ்விதமாக அவைகளை நமக்கு சொந்தமாக்கி கொண்டு அதன் வழியாக நாம் நடக்க நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம் என்று ஒரு முறை நாம் திரும்பி பார்ப்பது நல்லது. ஆகவே ஆண்டவர் இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேச வேண்டும் என்கின்ற அந்த ஜெபத்தோடு கூட வார்த்தைகளுக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். 6வது அதிகாரத்தின் 2வது வசனம் வரைக்குமாக நாம் படித்து முடித்தோம். அந்த 3வது வசனத்திலிருந்து 18வது வரைக்குமான வசனங்களை இந்த நாளிலே நாம் படிக்க முற்படுவோம். எவ்வளவு வசனங்களை படிக்க முடிகிறதோ அந்த அளவிற்கு நாம் படிப்போம். 3வது வசனம், அதாவது அந்த 1வது வசனத்தினுடைய தொடர்ச்சி. அதாவது நீங்கள் ஒரு சகோதரன் ஒருவன் குற்றத்தில் அகப்பட்டால் அவனை வெறுத்து ஒதுக்கிவிடக் கூடாது. அவனை கண்டம் பண்ணாதபடி அவனுக்கு நாம் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட சகல சாந்தத்தோடும் அவனை திரும்ப நாம் சீர்பொருந்த செய்ய வேண்டும் என்கின்ற அந்த ஒரு போதனையை தந்து இப்படியாக ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் அந்த இடத்துல கூறுகிறார். அப்படி நிறைவேற்றுகின்ற அந்த பணியில 3வது வசனத்தில் அவர் கூறுகிறார், ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாவான். அவனவன் தன் சுய கிரியை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவர்களை பார்க்கும் பொழுதல்ல, தன்னையே பார்க்கும் பொழுது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடமுண்டாகும். அவனவன் தன் பாரத்தை சுமப்பானே என்று சொல்லி அந்த பகுதி அவர் முடிக்கின்றார். அப்போ ஒரு மனிதன் தான் எண்ண வேண்டிய அளவு அதை காட்டிலும் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று ஒரு மனிதன் என்ன ஆரம்பித்து விட்டால் அது அவனையே ஏமாற்றுகின்ற ஒன்று என்று சொல்லி பவுல் கூறுகிறார். இதற்கு காரணம் உண்டு. இதனுடைய பின்னணி எப்பொழுதுமே இந்த அதிகாரங்களை படிக்கும் பொழுது எந்த பின்னணியத்திலே பவுல் இந்த கடிதத்தை எழுதினார் என்பதை நம்முடைய மனதில் வைத்துக் கொள்வது நல்லது. யூதர்கள் கிறிஸ்தவர்களாக மாறி அந்த யூத பாரம்பரியத்தை, அவர்களுடைய அந்த பழக்க வழக்கத்தை கிறிஸ்தவர்களுக்குள்ளாக நுழைக்க அவர்கள் பார்க்கிறார்கள். அப்போ அவர்களுடைய எண்ணம் எல்லாம் அவர்கள் உயர்ந்தவர்கள் என்று சொல்லி, யூதர்கள் தங்களை உயர்ந்தவர்களாக கருதுகிற ஒரு சுபாவம் படைத்தவர்கள், மற்றவர்களை மிக தாழ்வாக எண்ணுகின்றவர்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் தங்களை ஒரு பொருட்டென்று தாங்கள் நினைத்து தங்களை அந்த சுய நீதியினால சுய பெருமையினாலே மற்றவர்களை காட்டிலும் தாங்கள் உயர்ந்தவர்கள் என்று சொல்லி அவர்கள் நினைப்பது இயற்கை. ஒருவேளை ஆண்டவர் சொன்ன அந்த 2 ஜபங்களை குறித்து, அந்த பரிசேயனும் ஆயக்காரனும் ஆலயத்துல வந்து ஜெபித்த அந்த ஜெபம் அதற்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. அந்த பரிசேயன் ஜெபிக்கும் பொழுது அவர் கூறுவது தன்னை அந்த ஆயக்காரனோடு கூட ஒப்பிட்டு கூறுகிறார். அந்த ஆயக்காரனை போல நான் அல்ல, தொடர்ந்து தான் செய்கின்ற காரியங்களை அங்கே ஆண்டவருக்கு தெரிவிக்கின்றார். நான் 2 முறை உபவாசிக்கிறேன், தான தர்மம் பண்ணுகிறேன், தசமபாகம் கொடுக்கிறேன், இப்படி தன்னை அவன் புகழுகிறான். அந்த சுயநீதி அநேக நேரத்தில் விசுவாசிகளாகிய நம்முடைய வாழ்க்கையில ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு பகுதி இந்த சுயநீதி. மற்றவர்களை காட்டிலும் நான் ஆவிக்குரிய விதத்திலே உயர்ந்தவன் அல்லது உயர்ந்தவள், அவர்கள் ஆவிக்குரிய அனுபவங்களிலே தாழ்ந்தவர்கள் என்கின்ற அந்த எண்ணம் நமக்கு வறுமையானால் நாம் எண்ண வேண்டிய அளவிற்கு சரியான விதத்திலே நாம் எண்ணாதபடி
மற்றவர்களோடு கூட நம்மை ஒப்பிட்டு பார்ப்போம். ஆனால் ஒன்று நம்மை ஏமாற்றிக் கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, அது பாவம் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே ஒரு மனிதன் விசுவாசியாக இருந்தாலும் சரி, அவிசுவாசியாக இருந்தாலும் சரி, அவன் தேவனுக்கு முன்பாக அவன் மனிதன் நிற்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரம்தான், அவருடைய நீதியின் நிமித்தமாக மாத்திரம்தான் அவன் தேவனுடைய சமூகத்தில் நிற்க முடியும். மற்ற எந்த நீதியும் எந்த ஒரு கிரியையும் அவனை தேவனுக்கு முன்பாக நிறுத்த முடியாது. அப்படியானால் ஒரு மனிதன் தேவனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது தன்னுடைய அபாத்திர தன்மை அவன் உணர வேண்டும். தான் ஒன்றும் இல்லை என்பதை அந்த மனிதன் உணர வேண்டும். He must confess his nothingness before God. At the same time, he must also confess his dependency on God. நான் தேவனை சார்ந்திருக்கிறவன் என்பதை அவன் மனதார அறிக்கை செய்ய வேண்டும். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு மனிதன் நிற்க வேண்டும் என்று சொன்னால் அது தேவனுடைய நீதி கிறிஸ்துவினால் மாத்திரமே கிடைக்கின்றது. ஆகவே இந்த எண்ணம் ஒரு விசுவாசிக்கு அவசியம். ஆகவே பவுல் இந்த இடத்துல கூறுகிறார், ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் அவன் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாக இருக்கிறான், ஏமாற்றிக் கொள்கிறவனாக இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு 4வது வசனத்தில் கூறுகிறார், அவனவன் தன் சுய கிரியை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவர்களை பார்க்கும் பொழுதல்ல, தன்னையே பார்க்கும் பொழுது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டு என்று சொல்லி பவுல் கூறுகிறார். என்ன காரியத்தை இவர் கூறுகிறார்? ஒருவேளை ஒரு மனிதன் தன்னைத்தானே ஆண்டவருடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே அவன் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இயல்பாக அவனுடைய வாழ்க்கையில ஒரு தாழ்மை வந்துவிடும். எந்த விதத்திலும் பெருமை பாராட்ட முடியாதபடி தான் ஒரு பொருட்டே அல்ல என்பதை ஆண்டவருடைய வார்த்தை வெளிச்சம் போட்டு காட்டிவிடும். எந்த விதத்திலும் ஒருவேளை ஆண்டவருடைய சமூகத்துல நாம் துணிந்து நான் நீதிமான் இல்லை என்றால் குற்றமற்றவன் என்று நம்மால் சொல்லிவிடவே முடியாது. அதை குறித்து நாம் போன பாடத்தில் தெளிவாக படித்தோம். ஒரு விசுவாசி எனக்கு பாவம் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. ஒரு விசுவாசி நான் பாவம் செய்யவில்லை என்றும் சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் இந்த உலகத்திலே வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில பாவத்தினுடைய அழுத்தங்கள் உண்டு. பாவத்தினுடைய அந்த செல்வாக்கு நம்மை சூழ்ந்திருக்கிறது. ஆகவே நாம் அதை விட்டுவிட முடியாது. நான் பாவமே செய்யாதவன் என்று சொல்லி நாம் சொல்லிவிட முடியாது. ஆகவே அவனவன் தன் சுய கிரியைகளை அவன் சோதித்து பார்க்க வேண்டும். வசனம் இப்படிதான் கூறுகிறது, அவன் தன் கிரியை சோதிக்கும் பொழுது அவன் மற்றவனை பார்க்கும் பொழுதல்ல தன்னையே பார்க்கும் பொழுது மேன்மை பாராட்ட முடியும் என்று சொல்லுகிறார். இது என்ன அர்த்தம்? எவ்விதமாக நாம் மேன்மை பாராட்ட முடியும்? ஒருவேளை ஆண்டவருடைய சமூகத்துல நாம் தொடர்ந்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நம்முடைய குறைவுகளை நாம் உணர்ந்து கொள்கிறோம். அந்த குறைவை ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவர் அந்த குறைவுகளிலிருந்து நம்மை விடுவிக்கின்றார். அப்போ அந்த மேன்மை பாராட்டுதல் என்பது எதை சார்ந்திருக்கிறது என்று சொன்னால், நான் பாவத்தை மேற்கொண்டு விட்டேன் என்கின்ற அந்த அகம்பாவத்தினாலே வருகின்ற மேன்மை பாராட்டல் அல்ல. மாறாக இந்த பாவத்தை மேற்கொள்வதற்கான கிருபை ஆண்டவருக்கு தந்தாரே என்று கிறிஸ்துவுக்குள் களி கூறுகிற ஒரு அனுபவம். கிறிஸ்துவுக்குள் நடுக்கத்தோடு, சங்கீதம் 2 நாம் வாசிக்கிறோம், பயத்துடனே களி கூறுங்கள் என்று சொல்லி, நடுக்கத்துடனே களி கூறுங்கள் என்று சொல்லி. இரண்டும் ஒன்றுக்கொன்று முரண்பாடான ஒரு வார்த்தைகளாக தோன்ற முடியும். நடுக்கம் இருக்கின்ற இடத்துல களி கூறுதல் இருக்க முடியாது, பயம் இருக்கிற இடத்துல மகிழ்ச்சி இருக்க முடியாது. ஆனால் இது எப்படிப்பட்ட ஒரு களி கூறுதல் என்று சொன்னால், நன்றி நிறைந்த இதயத்தோடு கூட இப்படிப்பட்ட என்னை ஆண்டவர் விடுவித்தாரே, என்னை ஆண்டவர் மேற்கொள்ளும்படியான ஒரு கிருபையை தந்தாரே என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற அந்த நடுக்கத்தோடு ஆண்டவருடைய சமூகத்துல நாம் நம்மை ஆண்டவருக்காக அர்ப்பணித்து ஆண்டவருடைய சமூகத்துல களி கூறுகிற ஒரு அனுபவம். அப்போ இந்த களி கூறுதல் எப்பொழுது வரும் என்று சொன்னால், நம்முடைய மனசாட்சி நம்மை குற்றமற்றவர்களாக தீர்க்க வேண்டும். ஒரு சுத்த மனசாட்சியோடு கூட வாழுகின்ற வாழ்க்கை தான் ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவரை மேன்மை பாராட்டுவது. என்னை குறித்து மேன்மை பாராட்டுவது அல்ல, ஆண்டவரை மேன்மை பாராட்டுவதுதான் அதனுடைய அர்த்தம். அப்படிப்பட்ட அந்த சுத்த மனசாட்சியை ஆண்டவர் நமக்கு தர வேண்டும். அதற்காக நாம் வாஞ்சிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆசை நமக்கு வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய பார்வையிலே நான் குற்றமற்றவனாய் வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யும். என்னுடைய கிரியைகளை எப்பொழுதும் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு மனநிலையை எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்க வேண்டும். அநேக நேரத்தில் அதை நாம் மறந்து விடுகிறோம். ஏதோ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நான் வாழ்கின்ற வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமானதாக இருக்கிறதா? உண்மையாகவே ஆண்டவர் என்னிலே களி கூறுகிற விதத்திலே என்னுடைய வாழ்க்கை காணப்படுகிறதா என்று சொல்லி அநேக நேரத்தில் நாம் சோதித்து பார்க்க தவறி விடுகிறோம்.
ஆனால் அனுதினமும் ஒரு கிறிஸ்தவன் ஆண்டவருடைய சமூகத்துல தன்னை சோதித்து பார்க்க அவன் அழைக்கப்பட்டிருக்கிறான். ஆகவே அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும் பொழுது ஆண்டவரை குறித்த மேன்மை பாராட்டுதல் நமக்கு வரும். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தின் 30-31வது வசனத்துல பவுல் அதை அழகாக விளக்குகிறார். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 30-31 வசனங்கள் அங்கே கூறுகிறார், மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இது நம்முடைய வாழ்க்கையினுடைய, கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரு அருமையான ஒரு அனுபவம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய இரட்சகர், நம்முடைய மீட்பர். அவர் நம்முடைய மீட்பாக மாறுகிறார். அவர் நம்முடைய ஞானமாக மாறுகிறார். ஆண்டவர் அவர் எனக்குள்ளாக வாசம் செய்யும் பொழுது அவருடைய ஞானத்தை தருகிறார். எவ்விதமாக இதை தருகிறார்? பரிசுத்த ஆவியானவர். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல பரிசுத்த ஆவியானவரை குறித்து கூறும்பொழுது அவர் ஞானத்தையும் அறிவியும் அருளுகிற ஆவியானவர் என்று சொல்லி அங்கே அவரை குறித்து நாம் வாசிக்கிறோம். அப்போ அந்த ஞானத்தை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர், நீதியை தருகிறவர் இயேசு கிறிஸ்துவானவர். அவர் நம்முடைய நீதியாக மாறுகிறார். அதே நேரத்துல அவர் நம்முடைய பரிசுத்தமாக மாறுகிறார். ஆகவே இவைகள் தான் நம்முடைய கிரியைகளை நாம் சோதித்து பார்க்கும் பொழுது, நம்முடைய அவனவன் தன் சுய கிரியைகளை சோதித்து பார்க்கும் பொழுது, இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு ஆண்டவர் என்னை உயர்த்தி இருக்கிறாரே, அந்த நிலைமைக்கு பாத்திரவானாக என்னுடைய கிரியைகள் காணப்படுகிறதா, என்னுடைய வாழ்க்கை காணப்படுகிறதா என்று சொல்லி நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கிறிஸ்துவை குறித்து நாம் மேன்மை பாராட்ட நம்முடைய வாழ்க்கையிலே பழகிக் கொள்வோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் பவுல் இந்த இடத்துல கூறுகிறார். அந்த கலாத்திய சபை விசுவாசிகள் அந்த யூத மார்க்கத்தை அமைந்த யூதர்களைப் போல தங்களை எண்ண வேண்டிய அளவிற்கு மிஞ்சி எண்ணாதபடி அவனவன் தன் சுய கிரியைகளை எண்ணி பார்த்து ஆண்டவருக்குள்ளாய் மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி அவர் கூறுகிறார். கூறிவிட்டு 5வது வசனத்துல அவனவன் தன் பாரத்தை சுமக்க கடவன் என்று சொல்லி சுமப்பானே என்று சொல்கிறார். அப்போ 2வது வசனத்திலே கூறப்பட்ட ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கொள்ளுங்கள் என்கின்ற வார்த்தைக்கும் தன் பாரத்தை சுமந்து கொள்ளுங்கள் என்கின்ற வார்த்தையும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டவைகள் அல்ல. அங்கே கூறப்படுகிற பாரம் என்பது ஏற்கனவே படித்தபடி அந்த பாவத்தினால் வருகிற ஒரு பாரம், அந்த பாவத்தினால் வருகின்ற குற்ற உணர்வினால ஒரு விசுவாசி அழுத்தப்படுகின்ற அந்த பார சுமையிலிருந்து அந்த மனிதனை மீட்பதற்கு உதவி செய்கின்ற அந்த பாரம் 2வது வசனத்துல. 5வது வசனத்தில் கூறப்படுகிற பாரம் நாம் சுமக்கின்ற நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நம்முடைய பாவத்தின் நிமித்தமாக வருகின்ற அந்த பாரங்கள், இவைகளை அவனவன் சுமக்க வேண்டும். இது எதற்கு ஒப்புவித்து கூறுகிறது என்று சொன்னால், ஒரு போர் வீரன் அந்த போர்க்களத்துல அவன் போராடுவதற்காக செல்லும் பொழுது அவன் தன் பின்னாக வைத்திருக்கின்ற அந்த பேக் பேக் என்று சொல்கிறோமே, அதை குறிப்பிடுகிறது. அந்த போர் வீரன் தனக்குரிய அந்த போர் ஆயுதங்களையும் தனக்குரிய தேவைகளையும் தன்னுடைய அந்த பையில வைத்து அவன் முன்னேறி செல்கிறானே, அவ்விதமான அந்த பாரத்தை அவன் தான் சுமக்க வேண்டும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில வருகின்ற அந்த பாரங்களை சுமப்பது நம்முடைய பொறுப்பு. அவைகள் நாம் தான் அதற்கு பொறுப்பாளிகள். ஆகவே என்னுடைய வாழ்க்கையில நான் பாவத்திலே விழுந்திருக்கிறேன். ஒருவேளை இந்த பாவத்தை குறித்து பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உணர்த்தும் பொழுது அந்த பாவ பாரத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே நான் அறிக்கையிட்டு இறக்கி வைப்பதற்கு நான் தான் பொறுப்பாளி. அது இன்னொருவர் பொறுப்பாளியாக இருக்க முடியாது. ஆனால் அதே நேரத்துல என்னுடைய சகோதரன் ஒருவன் பாவத்திலே தவறி விழுந்து விட்டார் என்று சொன்னால் அவருக்கு உதவி செய்வது என்னுடைய பொறுப்பு. இதைதான் அந்த 5 வசனங்களில பவுல் தெளிவாக கூறுகிறார். தொடர்ந்து 6வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் பவுல் இன்னும் ஒரு அருமையான நடைமுறையில நாம் செய்ய வேண்டிய ஒரு சில காரியங்களை குறித்து அவர் கூறுகிறார். 6வது வசனத்துல, மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மையிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். ஒருவேளை இதை 2 விதத்துல நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நன்மைகளிலும் உபதேசிக்கிறவர்களுக்கு உபதேசிக்கப்படுகிறவர்கள் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது 2 ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட் இருக்கிறது. ஒன்று பொருளாதார ரீதியாக இந்த பினான்சியல் ஹெல்ப் என்று சொல்லி அதை அர்த்தப்படுத்துகிறார்கள். ஒரு ஊழியக்காரன் திருவசனத்தை போதிக்கும் பொழுது அந்த திருவசனத்தினால் போதிக்கப்படுகிறவர்கள், the one who are taught, அவர்கள் அந்த போதிக்கிறவர்களுக்கு
பொருளாதார உதவியை கொடுக்க வேண்டும், அவ்விதமாக அவர்களுக்கு அந்த நன்மை செய்ய வேண்டும் என்ற அர்த்தத்தோடு கூறுகின்ற ஒரு கூட்ட மக்கள் உண்டு. அவர்கள் அதற்கு ஆதாரமாக கூறுகின்ற ஒரு காரியம், இந்த போதிக்கிறவர்கள் ஆவிக்குரிய பொக்கிஷத்தை நமக்கு தருகிறார்கள். வேதத்தினுடைய ஆழமான அந்த சத்தியத்தின் பொக்கிஷங்களை நம்மோடு கூட அவர்கள் பகிர்ந்து கொள்கிறதுனால உலக பிரகாரமான பொக்கிஷங்களை நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். அதற்கு ஆதாரமாக அவர்கள் எடுக்கின்ற வசனங்கள் லூக்கா 10வது அதிகாரத்தின் 7வது வசனம். லூக்கா 10வது அதிகாரத்தின் 7வது வசனத்துல வேலையாள் கூலிக்கு பாத்திரனாயிருக்கிறான் என்ற அந்த வசனமும் 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்தின் 14வது வசனம். 1 கொரிந்தியர் 9:14. அதுல என்ன வாசிக்கிறோம்? சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறாரே. சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறாரே. அப்போ இது ஒரு எண்ணம். இப்படிப்பட்ட வேத வசனத்தை போதிக்கிறவர்களுக்கு, உபதேசிக்கிறவர்களுக்கு, உபதேசிக்கப்படுகிறவர்கள் உதவி செய்ய வேண்டும், பொருளாதார உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி. இன்னொரு சிந்தனை என்ன என்று சொன்னால், இந்த உபதேசிக்கப்படுகிறவர்களுக்கு பொருளாதார உதவி செய்வது ஒரு பக்கம் இருந்தாலும், குறிப்பாக அவர்களோடு கூட இணைந்து அவருடைய ஊழியத்துல இந்த போதிக்கப்படுகிறவர்களும் பங்கு பெற்று அவர்களுக்கு எல்லா நன்மைகளிலும் அவர்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும் என்பது இன்னொரு சிந்தனை. அதை எந்த விதத்துல நாம் எடுத்துக்கொள்ள முடியும்? இரண்டும் சரியான சிந்தனை தான். அப்போ ஒரு ஒரு போதிக்கிற ஒருவர், அவர் ஊழியக்காரராக இருக்கிறார். அந்த போதனையில பயன்பெறுகிறவர்கள் அந்த போதனைக்கு ஏற்றபடி நடந்து கொள்வதே அந்த போதிக்கிறவர்களுக்கு அவர்கள் செய்கிற பெரிய ஒரு உதவியாக இருக்கும். அநேக நேரங்களிலே வேத வகுப்புகளில நாம் பங்கு பெறுகிறோம். ஆனால் அந்த வேத பாடங்கள் எல்லாம் எந்த விதத்துல நம்முடைய வாழ்க்கையில பாதிப்பை ஏற்படுத்துகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அநேக நேரத்துல நாம் அதை கேட்டுவிட்டு சென்று விடுகிறோம். ஆனால் அந்த 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 வேத வார்த்தைகள் நம்மில அந்த ஊழியத்திற்கு நேராக ஒரு பாரத்தை தர வேண்டும். அந்த வார்த்தைகள் ஒன்று எனக்குள்ளாக கிரியை செய்து என்னிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இரண்டாவது, நான் கற்றுக்கொண்ட இந்த பாடங்கள் மூலமாக மற்றவர்களுக்கு நான் பயனுள்ளவனாக இருக்க வேண்டும். அதைதான் பவுல் இந்த இடத்துல கூறுகிறார். திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மையிலும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். எந்த விதத்துல நாம் பகிர்ந்து கொடுக்க முடியும், எந்த விதத்திலே என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நான் ஏற்கனவே கூறினது போல நாம் கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு நாம் பகிர்ந்து கொள்ள பழக வேண்டும். இரண்டாவது, அந்த உபதேசிக்கிறவர்களோடு கூட அவருடைய ஊழியத்துல முடிந்த அளவு பங்கு பெற வேண்டும். அப்படி நாம் பங்கு பெறும் பொழுது உபதேசிக்கிறவர்களுக்கு அது ஒரு உற்சாகத்தை தரும். அதே நேரத்துல இந்த உபதேசத்தை பெற்றுக்கொள்கிற நாம் மற்றவர்களையும் இந்த உபதேசத்திற்குள்ளாக கொண்டு வர வேண்டும். உதாரணமாக, இப்படிப்பட்ட வேத பாடங்களிலே நாம் பங்கு பெறுகிறோம். ஒருவேளை நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அதே நேரத்துல இந்த வேத பாடத்துல பங்கு பெறாமல் இருக்கின்ற அநேகர் உண்டு. அவர்களுக்கு இந்த இப்படிப்பட்ட போதனைகளுக்கு நாம் அவர்களை அறிமுகப்படுத்த வேண்டும். அவர்களையும் வரும்படியாக அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அப்போ என்ன செய்கிறோம்? உபதேசிக்கிறவர்களுக்கு அந்த நன்மையை நாம் பகிர்ந்து செய்கிறோம். உபதேசிக்கிறவருடைய முயற்சிகளில, அவருடைய பிரயாசங்களில நாம் இணைந்து மற்றவர்களையும் அந்த உபதேசிக்கிறவருடைய பிரயாசங்களில பயனடையும்படியாக செய்ய வேண்டும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணத்தை தான் பவுல் இந்த இடத்துல கூறுகிறார். கூறிவிட்டு அவர் என்ன கூறுகிறார்? மோசம் போகாதீர்கள் என்று கூறுகிறார். திடீரென்று ஏன் இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார்? உபதேசிக்கிறவர்களை குறித்து அவர் கூறுகிறார். உபதேசிக்கிறவர்களுக்கு உபதேசிக்கப்படுகிறவர்கள் எல்லா நன்மையிலும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி திடீரென்று மோசம் போகாதிருங்கள் என்று சொல்கிறாரே, do not be deceived என்று சொல்கிறாரே. ஏன்? இதற்கு பின்னணியை நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் கலாத்திய சபை மக்களை அந்த உண்மையான போதனையிலிருந்து மோசம் போக்கும்படியாக, திசை திருப்பும்படியாக ஒரு கூட்ட மக்கள் தவறான போதனையை அவர்களுக்கு கொடுக்க ஆரம்பித்து விட்டார். நீங்கள் விருத்த சேதனம் செய்தால்தான் உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேறும் என்கின்ற அப்படிப்பட்ட தவறான போதனை அவர்கள் போதிக்க ஆரம்பித்ததனுடைய விளைவு, ஒரு கூட்ட மக்கள் அந்த போதனையை சார்ந்து பின் செல்ல ஆரம்பித்து விட்டார்கள். ஆகவேதான் பவுல் கூறுகிறார், மோசம் போகாதிருங்கள். ஏனென்றால் தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். ஒருவேளை இதை எப்படி நாம் தொடர்பு வைத்துக் கொள்வது?
இந்த வசனங்கள் எல்லாம் படிக்கும் பொழுது இதற்கும் அதற்கு சம்பந்தம் இல்லையே என்று சொல்லி ஒரு சில நேரத்தில் நாம் யோசித்து விடுவோம். ஆனால் பவுல் ஆவியானவர் தெளிவான வார்த்தைகளோடு கூட பவுல் மூலமாக பேசுகிறார். நீங்கள் தவறான போதனைகளினாலே நீங்கள் போகிறீர்கள், மோசம் போய்விடாதீர்கள். அப்படி நீங்கள் மோசம் போவதனுடைய விளைவு என்ன தெரியுமா? நீங்கள் தேவனை பரியாசம் பண்ணுகிறீர்கள். எப்படி தேவனை பரியாசம் பண்ணுகிறோம்? ஒருவேளை இந்த கலாத்திய சபை மக்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை பவுல் மூலமாக அறிந்து அந்த பவுலுக்கு ஏற்ற விதத்திலே அவருடைய ஊழியத்திலே உதவி செய்யாதபடி, அவரோடு கூட பங்கு பெறாதபடி அவரை விட்டு பின்வாங்கி போவதனால தேவனுக்கு விரோதமாக அவர்கள் செயல் புரிகிறார்கள். ஒரு ஊழியக்காரனோடு கூட இணைந்து, அந்த மனிதனையோடு கூட இணைந்து ஊழியத்திற்கு அவனுக்கு உதவியாக இருப்பதை விட்டுவிட்டு அந்த ஊழியக்காரனை குற்றம் சாட்டவும், அந்த ஊழியக்காரனை குறித்து குறை கூறவும், அந்த ஊழியக்காரனை தவறாக பலர் மத்தியில பேசுவதும் தேவனுக்கு விரோதமான ஒரு பாவம். உண்மையான ஊழியக்காரர்களை குறித்து நான் பேசுகிறேன். ஒருவேளை தவறான போதனைகளை பேசி தவறான குழப்பங்களை உண்டு பண்ணுகிறவர்களை குறித்து நான் பேசுவதில்லை. அவர்கள் கண்டிக்கப்பட வேண்டியவர்கள், அவர்கள் குற்றம் சாட்டப்பட வேண்டியவர்கள் வேதத்தின் அடிப்படையில். ஆனா உண்மையான ஊழியக்காரர்களை அநேக நேரத்துல ஒதுக்கி தள்ளிவிட்டு அவர்களை குறை கூறுவது ஆண்டவரை குறை கூறுவதற்கு சமம். ஆண்டவருக்கு விரோதமாக நாம் பாவம் செய்வதற்கு அது சமம். ஆகவேதான் அவர் பவுல் கூறுகிறார், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார் என்று சொல்லி அங்கே விதைப்பதை குறித்து ஒரு வசனங்களை 8வது வசனத்திலிருந்து 7வது வசனத்திலிருந்தே கூறுகிறார். 10வது வசனம் வரைக்கும் அவர் என்ன கூறுகிறார்? மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் என்று சொல்லி அந்த விதைப்பதை குறித்து அந்த இடத்துல அவர் கூறுகிறார். அப்போ இந்த விதைக்கின்ற இந்த பணியை குறித்து, விதைப்பதை குறித்து வேதத்துல பல இடத்துல தெளிவாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அவருடைய அப்போஸ்தலர்களும் தெளிவாக எழுதியிருக்கிறார்கள். அப்போ எவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையில நாம் விதைக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து பவுல் இந்த இடத்திலே கூறுகிறார். ஒருவேளை நாம் எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுப்போம். ஒருவேளை வேளாண்மை துறையிலே பார்க்கும் பொழுது, ஒருவேளை கோதுமையை ஒரு மனிதன் விதைக்கிறார் என்று சொன்னால் அங்கே அவன் அரிசியை அவன் அறுக்க முடியாது, கோதுமையை தான் அறுக்க முடியும். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில நாம் எதை அறுக்கிறோமோ அதை தான் நாம் எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுக்க முடியும். அப்போ அதற்கு தொடர்ச்சியாக அவர் என்ன கூறுகிறார்? 2 விதமான விதைப்பு, இல்லை என்றால் 2 விதமான மண், நிலத்தை குறித்து அவர் அங்கே கூறுகிறார். ஒன்று மாம்சம், இன்னொன்று ஆவி. மாம்சத்திலே விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். அப்போ இந்த இடத்துல அவர் கூறுவது 2 விதத்திலே தான் நம்முடைய வாழ்க்கை பயன்பட முடியும். 2 விதத்திலே தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விதைக்கப்பட்டு அறுவடை செய்ய முடியும். ஒன்று மாம்சத்திலே விதைக்கிறவர்கள். மாம்சத்திலே விதைக்கிறவர்கள் அதனுடைய அறுவடை என்ன? அழிவு. அப்போ இதை எதை காண்பிக்கிறது? 5வது அதிகாரத்தின் 19வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் நம்ம வாசித்த பொழுது அங்கே மாம்சத்தின் கிரியைகளை குறித்து நாம் படித்தோம். அந்த மாம்சத்தின் கிரியைகள், ஒரு மனிதன் அவைகளில தன்னுடைய நேரத்தை செலவழித்து அதற்கு முக்கியத்துவத்தை கொடுத்து ஒருவேளை அவன் வாழ்வானே, ஆனால் அவன் அறுப்பது அழிவு. அது நன்மையை தரக்கூடாத ஒன்று. அந்த கிரியைகள் எல்லாம் நித்திய அழிவுக்கு நேராகத்தான் கொண்டு செல்லுமே ஒழிய அது ஜீவனுக்கு நேராக கொண்டு செல்லாது. அதே நேரத்துல இந்த கான்டெக்ஸ்டோட நாம் அதை பொருத்தி பார்க்கும் பொழுது நமக்கு ஆண்டவர் தருகிற அந்த மெட்டீரியல் பிளெஸிங்ஸ் இருக்கு அல்லவா, பொருளாதாரம், அந்த பொருளாதாரத்தை எவ்விதமாக நாம் விதைக்கிறோம்? உலகத்திற்கான மாம்சத்திற்கான காரியங்களுக்காக நாம் விதைக்க முற்படுகிறோமா, அல்லது ஆவிக்குரிய காரியங்களுக்காக விதைக்க முற்படுகிறோமா? அப்போ போதிக்கிறவனுக்கு போதிக்கப்படுகிறவன் எல்லா நன்மையிலும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது இங்கே அந்த பிரின்சிபிளை நம்ம இங்க பார்க்கிறோம். மாம்சத்தினால நாம் பெற்றுக்கொண்ட, நம்முடைய முயற்சியினாலே பெற்றுக்கொண்ட நம்முடைய பொருளாதாரத்தை எதற்கு நாம் பயன்படுத்துகிறோம்? மாம்சத்துக்குரிய காரியங்களுக்காக நாம் பயன்படுத்துவோமே, ஆனால் அதனாலே பயனில்லை. ஒருவேளை இந்த ஊழியம் செய்கின்றவர்களுக்கு சரியான ஊழியம், நான் திரும்ப அதை ஆழமாக சொல்ல விரும்புகிறேன், அந்த ஊழியங்களை நாம் சரியாக கவனிக்க வேண்டும். ஒருவேளை
தன்னுடைய சுய பெருமைக்காக, தன்னுடைய சுய லாபத்திற்காக, தன்னை மேன்மைப்படுத்துவதற்காக, தனக்கு செல்வத்தை குவித்துக் கொள்வதற்கான ஊழியங்களுக்கு கொடுப்பதை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அந்த ஊழியம் உண்மையாகவே ஆத்துமாக்களை சந்திக்கிறதா? அந்த ஊழியம் உண்மையாகவே ரட்சிப்பை போதிக்கின்றதா, சிலுவையை போதிக்கின்றதா என்பதை நாம் அதிகமாக கவனிக்க வேண்டும். இன்றைக்கு பலவிதமான போதனைகள் வந்துவிட்டது. அதற்குள்ளாக நான் அதிகமாக செல்ல விரும்பவில்லை. ஏனென்றால் ஆண்டவருடைய கிருபையினாலே அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லி நம்புகிறேன். ஆகவே ஆவிக்குரிய மாம்சத்திற்குரியவர்களை விதைக்கிறவர்கள் அவர்கள் அழிவை அறுத்து கொள்வார்கள் என்று கூறுகிறார். அதே நேரத்தில் ஆவிக்குரிய விதையை விதைக்கிறவர்கள், அங்கே என்ன வாசிக்கிறோம்? ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். இங்கே அறுவடையினுடைய முடிவு நித்திய ஜீவன். மாம்சத்திற்குரியவர்கள் விதைப்பது அழிவு, அதனுடைய முடிவு. ஆனால் ஆவிக்குரிய விதத்திலே நாம் விதைக்கும் பொழுது நாம் அறுப்பது நித்திய ஜீவன். அப்போ இதை எப்படி புரிந்து கொள்வது? கலாத்தியர் 22 நாம் படித்தோம். 22, 23 ஆவியின் கனியை குறித்து படித்தோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் எங்கே விதைத்து கொண்டிருக்கின்றோம்? அன்பு, சந்தோஷம், சமாதானம், இது நம்முடைய வாழ்க்கையில பெருக வேண்டுமே. இவைகளுக்காக நாம் பிரயாசப்படுகிறோமா? அதே நேரத்துல நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், இவைகள் நம்முடைய வாழ்க்கையில பெருக வேண்டும் என்கின்ற ஆசை நமக்கு அவசியம். அதே நேரத்துல நீடிய விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இவைகளும் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். அப்போ இந்த ஆவிக்குரிய கனி என்னுடைய வாழ்க்கையில பெருகும் பொழுதுதான் என்ன நடைபெறும்? ஆவிக்குரியவைகளை நான் விதைத்துக் கொண்டே இருக்க முடியும். ஆவிக்குரியவைகளை விதைத்துக் கொண்டே இருக்க முடியும். விதைக்கும் பொழுது நான் அறுவடை செய்வது என்ன? நித்திய ஜீவன். ஏனென்றால் நான் விதைப்பது நித்திய ஜீவனுக்காக நான் விதைக்கிறேன், அழிந்து போகின்ற காரியங்களுக்காக அல்ல. அப்படியானால் என்னுடைய வாழ்க்கையில நான் எவ்விதமாக இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்த வேண்டும். அதை குறித்து நாம் யோசிக்க வேண்டும். சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறார்? நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்று சொல்லி அந்த இடத்துல பவுல் கூறுகிறார். ஏன் இதை இரண்டு விதத்தில் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதிருங்கள் என்று அவர் கூறுவது, அந்த 6வது வசனத்தில் அவர் கூறுகிறாரே, எல்லா நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன் என்று சொல்லி, அந்த கான்டெக்ட்ல இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு, அந்த உபதேசிக்கிறவர்களுக்கு நாம் நன்மை செய்வதில் நாம் ஒரு பொழுதும் சோர்ந்து போய்விடக்கூடாது. அவர்களுக்கு தொடர்ச்சியாக, நிலையாக, உறுதியாக நாம் அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பது ஒரு அர்த்தம். இரண்டாவது அர்த்தம், ஒரு விசுவாசி நன்மை செய்வதில் அவன் சோர்ந்து போய்விடவே கூடாது. அதைத்தான் எபேசியர் 2வது அதிகாரத்தின் 10வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். We are the masterpiece of God, இல்லை workmanship of God என்று சொல்லி அங்கே கூறப்படுகிறது. அப்போ ரட்சிக்கப்படுவதற்கு நற்கிரியைகள் பயனுள்ளவைகள் அல்ல, ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்பு நாம் புது சிருஷ்டியாக மாறுகிறோம். இந்த புது சிருஷ்டியாக ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்தது எதற்காக என்று சொன்னால், நன்மை செய்வதற்கு என்று சொல்லி அங்கே கூறுகிறார். தொடர்ந்து அவர் கூறுகிறார், அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அப்படியானால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நற்கிரியைகளுக்கு ஒரு பெரும் பங்குண்டு. விசேஷமாக இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில இந்த நற்கிரியைகள் அவசியம். ஏதோ நமக்காகவே சுயநலத்தோடு நம்முடைய தேவைகளை, நம்முடைய சந்தோஷத்திற்காகவே இந்த கிறிஸ்துமஸ் காலங்களை செலவழிக்காதபடி, ஒன்று ஆவிக்குரிய நற்கிரியைகளை அவர்களுக்கு நாம், பிறருக்கு நாம் அறிவிக்க வேண்டும், நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். அதே நேரத்துல பாவம் ஏழை மக்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும், ஆதரவற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், திக்கற்றவர்களை நாம் உதவி செய்ய வேண்டும். இதுதான் கிறிஸ்துமஸ் செய்தி. மற்றபடி பகிட்டாக வாழ்ந்து அந்த ஒரு செலிப்ரேஷன்ஸ் என்று சொல்லுவது அதுவல்ல. உலக பிரகாரமானவர்கள் அப்படி செய்வார்கள், அது போகட்டும். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதர சகோதரியுடைய வாழ்க்கையில கிறிஸ்துமஸ் என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த நல்ல செய்தியை அறிவிக்கவோ, நற்கிரியைகளை மற்றவர்களுக்கு செய்வதற்கு ஆண்டவர் தருகிற ஒரு அருமையான வாய்ப்பு. அதை நாம் நழுவ விடக்கூடாது. ஆகவே தான் பவுல் இந்த வார்த்தையை கூறுகிறார்.
நன்மை செய்வதிலே நாம் சோர்ந்து விடக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அப்போஸ்தலர் 10:38 அவரை குறித்து கூறும்பொழுது, அப்போஸ்தலர் 10:38 அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். கேள்வி என்ன தெரியுமா? ஆண்டவரை பின்பற்றுகிறோம் என்று சொல்கிறோம், ஆனால் நாம் நன்மை செய்கிறவர்களாக சுற்றி திரிகிறோமா? ஒருவேளை ஆண்டவர் கடைசி நாள்ல, நான் பசியாயிருந்தேன், எனக்கு ஆகாரத்தை தந்தீர்கள், நான் தாகமாயிருந்தேன், எனக்கு என்னுடைய தாகத்தை தீர்த்தீர்கள், வஸ்திரம் இல்லாதவனாயிருந்தேன், எனக்கு வஸ்திரம் தந்தீர்கள், அந்த பட்டியல் நீளுகிறது. அப்படிப்பட்ட அந்த பட்டியலிலே நன்மை செய்கிறவர்களாக நாம் சுற்றி திரிய ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அதே நேரத்தில் இந்த நற்கிரியைகளை செய்யும் பொழுது ஆண்டவர் அதற்கேற்ற பலனை நமக்கு தருகிறார். என்ன பலன்? உலக பிரகாரமான பலன்களை எதிர்பார்த்து நம் நற்கிரியைகளை செய்யவே கூடாது. ரோமர் 2 அதிகாரத்தின் 6, 7 ரோமர் 2:6-7 தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிக்கிறார். He gives us a reward. என்னது? சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு. நாம் ஏன் இதை செய்கிறோம்? தேவனுடைய மகிமைக்காக, அவருடைய கனத்திற்காக, அழிந்து போகாத நித்திய ஜீவனுக்காக இதை நாம் தேடும் பொழுது அவர் நமக்கு நித்திய ஜீவனை தருகிறார். அப்போ நற்கிரியைகளுக்கும் நித்திய ஜீவனுக்கும் சம்பந்தம் உண்டு. ஏதோ நற்கிரியைகளை செய்து என்னுடைய பெயர் பிரஸ்தாபத்திற்காக செய்கிறேன் என்பது அல்ல அர்த்தம். அது முடிவாக அது என்னை நித்திய ஜீவனுக்கு நேராக கொண்டு செல்கிறது. அந்த நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்வதற்கு இந்த நற்கிரியைகள் காரணம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்போ இப்படிப்பட்ட காரியத்தை நாம் செய்யும் பொழுது அவர் என்ன சொல்கிறார்? ஏற்ற காலத்திலே நாம் அறுப்போம், நற்கிரியைகளை சோர்ந்து போகாமல் செய்யும் பொழுது. ஏனால் விதை விதைத்தோடனே கனியை நாம் பெற்றுக்கொள்வதில்லை. அது காலம் எடுக்கும், நேரம் எடுக்கும். இயற்கையாகவே அப்படிதான். அவ்விதமாகத்தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் விதைக்கின்ற விதைகள், நற்கிரியைகளாகிய விதைகள் உடனடியாக பலன் தராது. நாட்கள் செல்லும். ஆனால் தளர்ந்து போயிடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. தொடர்ந்து நாம் செய்ய வேண்டும். சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாய் விசுவாச குடும்பத்தாருக்கு நான் நன்மை செய்ய வேண்டும். எல்லாருக்கும் நன்மை செய்யணும். உலகம் நன்மை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யும். நன்மை செய்கிறவர்களுக்கு தீமை செய்கிறவர்களும் இந்த உலகத்துல உண்டு. அதே நேரத்துல நன்மை செய்கிறவர்களுக்கு நன்மையும் தீமை செய்கிறவர்களுக்கு தீமையும் செய்வதுதான் உலகம். ஆனால் கிறிஸ்தவன் வித்தியாசப்பட்டவன். கிறிஸ்தவன் அதற்கெல்லாம் விதிவிலக்கு. கிறிஸ்தவன் யார்? அவன் தீமையை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறவன், தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறவன் கிறிஸ்தவன். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். தீமை செய்கிறவர்கள், நமக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள், நமக்கு விரோதமாய் செயல்பட்டவர்கள், இவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய மனம் நமக்கு அவசியம். கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு தேவை. தாழ்மை அவசியம். தாழ்மையில் என்று சொன்னால் நமக்கு விரோதமாய் பேசுகிறவர்களுக்கு, நமக்கு விரோதமாய் செயலாற்றினவர்களை நேசிக்க முடியாது. ஆண்டவருடைய அன்பு நமக்குள்ளாக வேண்டும். ஆவியின் கனியாகிய அன்பு இல்லை என்றால் இதை நாம் செய்ய முடியாது. எல்லாருக்கும் உதவி செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும். விசேஷமாய் விசுவாச குடும்பத்தாருக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும். விசுவாசிகளுடைய ஐக்கியத்துல நம்மை சார்ந்தவர்களுக்கு உதவி செய்வது மிக அவசியம். ஆகவே இந்த நன்மை செய்வது ஆண்டவருக்கு செலுத்தப்படுகிற ஒரு பலி என்று எபிரேயர் நிருபத்திலே வாசிக்கிறோம். எபிரேயர் 13:16 அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லி அந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். தொடர்ந்து 11வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்குமான அந்த பகுதியில பவுலுடைய கடைசி அறிவுரைகள், கலாத்திய சபை மக்களுக்கு அவர் கொடுக்கின்ற கடைசி அறிவுரைகள். அதை அழகாக அவர் எழுதுகிறார். 11வது வசனத்துல, என் கையெழுத்தாய் எவ்வளவு எழுதினேன் என்று பாருங்கள். ஆங்கிலத்துல ரொம்ப அழகா இருக்கு. அதுல ஒரு வார்த்தை தவறுதல் என்று சொல்ல மாட்டேன், அது விடப்பட்டிருக்கிறது என்று நினைக்கிறேன். காரணம், ஆங்கிலத்தில் எப்படி வாசிக்கிறோம்? See with what large letters I have written to you with my own hand. See with what large letters I have written to you with my own hand. பெரிய எழுத்துக்களினால, என்னுடைய சொந்த கைகளினால எவ்வளவு எழுதினேன் என்று பாருங்கள் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். இப்ப இந்த இடத்துல ஏன் அவர் பெரிய எழுத்துக்களில் எழுத வேண்டும் என்பதை குறித்து பல வியாக்கியானங்கள் உண்டு. அது எப்படி இருந்தாலும் அவர் அந்த இடத்துல எழுதுகிறது என்ன கூறுகிறார்? ஒரு சிலர் என்ன கூறுகிறார்கள், அவர் இந்த கூற வேண்டிய காரியங்களை, மிகவும் பெரிய காரியங்களை குறித்து அவர் கூறுகிறார். அதை தைரியமாக அவர் கூற வேண்டியதுனால அப்படி பெரிதாக எழுதினார் என்று சொல்லி. ஒருவேளை அது யார் எழுதினாரோ அவர்கள் மூலமாக கூட எழுத முடியும். பொதுவாக பவுலுடைய வழக்கம் என்ன என்று சொன்னால்,
அவருக்காக அவர் டிக்டேட் பண்ணுவார். சொல்ல சொல்ல இன்னொருவர் தான் அதை எழுதுவார். பவுலுடைய கடிதங்கள் எல்லாம் அப்படிதான் எழுதப்பட்டிருக்கிறது. கடைசியாக பவுல் அந்த எழுதுகிறவருடைய கையிலிருந்து அந்த பேனா எழுதுகோலை வாங்கி தன்னுடைய தன்னுடைய அந்த கையொப்பத்தை அங்கே எழுதுவார். இல்லை என்றால் ஒரு சில வார்த்தைகள் அவர் எழுதுவார். இதுதான் அவருடைய வழக்கம் பொதுவாக. ஆனால் இந்த கடிதத்துல மட்டும்தான் பவுல் ஒரு பெரிய ஒரு பகுதியை தன்னுடைய சொந்த கைகளினாலே எழுதுகிறார். ஆகவே அவர்கள் அப்படி நினைக்கிறார்கள். இரண்டாவது கூட்டத்தினர் என்ன நினைக்கிறார்கள்? பவுலுக்கு சரியாக எழுத தெரியாது, ஆகவே அவர் பெரிய எழுத்துலதான் எழுதினார் என்று சொல்லி. அதுவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றல்ல. ஏனென்றால் அவர் படித்த ஒரு கல்விமான், நல்ல நல்ல அறிவு படைத்த ஒரு மனிதன். ஆகவே அவருக்கு கல்வி அறிவு இல்லை, ஆகவே அவர் பெரிதாக எழுத வேண்டி இருந்தது என்று சொல்லி அதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. மூன்றாவது அவர்கள் என்ன கூறுகிறார்கள்? பவுலுக்கு ஒரு சில அந்த அந்த அவருக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி கொரிந்தியர்களையும் கலாத்தியர்களையும் வாசிக்கிறோமே, அது அவரு கண் சம்பந்தப்பட்ட ஒரு வியாதி என்று சொல்லி சொல்லுகிறார்கள். தெரியவில்லை. ஆகவே அது உண்மையாக இருக்குமே, ஆனால் ஒருவேளை பெரிதாக எழுதினால்தான் பவுலே அந்த தான் எழுதினதை வாசிக்க முடியும். ஆகவேதான் அவர் பெரிய எழுத்துக்களினாலே எழுதினார் என்று சொல்லி அவர்கள் கூறுகிறார்கள். எது எப்படியாக இருந்தாலும் அவர் எழுதின இந்த கடைசி பகுதி மிக 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 முக்கியமான பகுதி. இதுல ஒரு பெரிய சத்தியத்தை அவர் அங்கே விளக்குகிறார். அதாவது நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைப்பட்ட ஒரு விசுவாசிக்கும் கிருபைக்கு அடிமைப்பட்ட ஒரு விசுவாசிக்குமான ஒரு வித்தியாசத்தை பவுல் இந்த வசனங்களில் அவர் எழுதுகிறார். நியாயப்பிரமாணத்தை கை கொள்வதனாலே வருகின்ற நீதி என்று விசுவாசிக்கிற ஒரு விசுவாசிக்கும் கிருபையினாலே வருகின்ற நீதி என்ன என்று விசுவாசிக்கின்ற ஒரு விசுவாசிக்கும் இருக்கின்ற ஒரு வித்தியாசத்தை குறித்து அவர் அங்கே எழுதுகிறார். என்ன கூறுகிறார்? 12வது வசனத்துல, மாம்சத்தின்படி நல்வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவனுடைய சிலுவை நிமித்தம் துன்பப்படாத படிக்கே உங்களை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயம் பண்ணுகிறார்கள். திரும்பவும் கடைசி பகுதியில அந்த கலாத்திய சபை மக்களுக்கு வருகின்ற தவறான போதனையை அவர் அங்கே எடுத்து காண்பிக்கின்றார். He highlights the wrong teaching that has come into the Galatian churches. அதை தான் அந்த இடத்துல கூறுகிறார். அப்போ இந்த மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? அவர்கள் தங்களுக்கு ஒரு புகழ்ச்சியையும் பெருமையும் தற்பெருமையும் தேடுகிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் மக்கள் தங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்களே தவிர கடவுள் தங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற விருப்பம் அவர்களுக்கு கிடையாது. அதே நேரத்துல தங்களுடைய மாம்சிகமாக தங்கள் மாம்சத்திலே பெற்றுக்கொண்ட அந்த அடையாளத்தை முக்கியப்படுத்த விரும்புகிறார்கள். அவருடைய முக்கிய நோக்கம் எல்லாம் அவர்களுக்காக விருத்த சேதனம் பண்ணப்பட்ட ஒரு கூட்ட மக்களை தங்களுக்கென்று சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். அதெல்லாம் தங்களுடைய சுய மகிமைக்காக செய்கிறார்கள். இப்ப நான் இதை சொல்லும் பொழுது, அன்று விருத்த சேதனம் இருந்தது, இன்று பல காரியங்கள் உண்டு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதனாலே ஒரு மனிதன் பெற்றுக்கொள்கின்ற ரட்சிப்பு முழுமை அடைய வேண்டும் என்று சொன்னால் அதோடு கூட ஒரு சில காரியங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். ஒருவேளை திருச்சபையினுடைய அங்கம், மெம்பர்ஷிப் இன் த சர்ச், இல்லையென்றால் ஞானஸ்நானம், பேப்டிசம், இல்லையென்றால் ஸ்பீக்கிங் இன் டங்ஸ், அந்நிய பாஷை பேசுதல், இப்படி பல காரியங்களை ரட்சிப்போடு கூட இணைத்துக் கொள்கிறார்கள். ஆகவே நாம் அந்த பவுலுடைய காலத்திலே கூறப்பட்ட அந்த விருத்த சேதனம் என்கின்ற போதனையும் இந்த காலத்திலே கூறப்படுகின்ற ரட்சிப்பிற்கு தேவையானது இன்னது என்று கூறுகிறார்களே, அதையும் நாம் பொருத்தி பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் இது நமக்கு பயனுள்ள ஒன்றாக மாறும். அப்போ இந்த இடத்துல அவர் என்ன கூறுகிறார்? இந்த விருத்த சேதனத்தை முக்கியப்படுத்தியவர்கள் எல்லாருமே தாங்கள் அதை பெற்றுக்கொண்டதுனாலே தங்களுடைய மாம்சத்திலே பெற்றுக்கொண்ட அந்த அடையாளத்தை மற்றவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஒன்று, இந்த விருத்த சேதனத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டால் தங்களுக்கென்ற ஒரு கூட்டத்தை அவர்கள் சேர்த்துக் கொள்ள முடியும் என்பது இன்னொன்று. இவர்களெல்லாம் தங்களுடைய சுய பெருமைக்காக, தங்களுடைய சபை வளர்ச்சிக்காக, இல்லையா தங்களுடைய கூட்டத்தினுடைய மேன்மைக்காக, தங்களுடைய சுய மகிமைக்காக இதை செய்கிறார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அதே நேரத்துல இவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவ நிமித்தம் துன்பப்படுகின்ற விருப்பம் அவர்களுக்கு கிடையாது. இப்போ அவள் தெளிவாக கூறுகிறார், நல்வேஷமாய் காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள் மனுஷர் முன்பாக. அதே நேரத்தில் தங்களுக்கு புகழ்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் அவர்கள் கிறிஸ்துவனுடைய சிலுவை நிமித்தம் துன்பப்படக்கூடாது என்று விரும்புகிறார்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தெய்வ பக்தியா நடக்க விரும்புகிறவர்கள் எல்லாரும் துன்பப்படுவார்கள் என்பது ஆண்டவருடைய வார்த்தையினுடைய போதனை. ஆனால் இவர்கள் அந்த துன்பத்தை அனுபவிக்க அவர்களுக்கு விருப்பம் கிடையாது. ஏனென்றால் இந்த ரட்சிப்பு கிருபையினால் மட்டும்தான் கிடைக்கும் என்கின்ற அந்த போதனையை போதித்ததினாலே தான் பவுல் பல துன்பங்களுக்கு ஆளானார்கள்.
அது மட்டும் இல்ல, அந்த நாட்களிலே இந்த மோசே நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாக ரட்சிப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே கிருபையினாலே என்று சொல்கின்ற போதனையை போதித்த அநேகர் அன்று பலவிதமான துன்பங்களுக்கு ஆளானார்கள். ஆகவே அந்த துன்பங்களுக்கு இவர்கள் ஆளாக விரும்பாத ஒரு 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 வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆகவேதான் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? துன்பம் இல்லாதபடி வெளிப்பிரகாரமான ஒரு காரியத்தை செய்துவிட்டால் யூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்வார்கள். கிறிஸ்தவர்கள் ஆனாலும் சரி, அவர்கள் விருத்த சேதனம் செய்து கொண்டால் யூத மோசேயினுடைய பிரமாணத்தை அவர்கள் கைக்கொள்ளுவார்கள் என்கின்ற அந்த ஒரு மாயமான ஒரு நிலைமையை அவர்கள் உலகிற்கு காண்பிப்பார்கள். உண்மையாகவே அந்த மனம் திரும்புதல் கிருபையினாலே பெற்றுக்கொண்ட வெளிப்பிரகாரமான சடங்குகளினாலே பெற்றுக்கொள்ள முடியாத ஒன்றை கிருபையினாலே பெற்றுக்கொண்டோம் என்கின்ற அந்த உண்மை அனுபவத்தை இங்கே அவர்கள் அது ஒன்றுமில்லாமல் அதை போதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆகவேதான் இவர்கள் அந்த கிறிஸ்தவனிடம் வருகின்ற அந்த சிலுவையினிமித்தம் துன்பப்படாதபடிக்கு அவர்களை விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்று சொல்லி மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு மாய்மாலமான வாழ்க்கையை வாழ ஆரம்பித்து விட்டார்கள். அதிலே அவர்கள் மேன்மை பாராட்ட விரும்பினார்கள், தங்களுக்கென்று கூட்டத்தை சேர்த்து விட்டோம் என்று சொல்லி. அப்போ இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு? அப்படி இருந்தும் அவர்கள் உங்கள் மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டும்படிக்கு நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். என்ன அர்த்தம்? தங்கள் மாம்சத்தினாலே அவர்கள் மேன்மை பாராட்ட விரும்புகிறார்கள். தங்களுடைய அந்த வெளிப்பிரகாரமான கிரியைகளினாலே தங்களுக்கென்று ஒரு கூட்டத்தை நாங்கள் சேர்த்து விட்டோம் என்று அதிலே மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனால் பவுல் அதை 14வது வசனத்துல மிக வெளிப்படையாக அதை எதிர்க்கின்றார். என்ன கூறுகிறார்? நானும், மிக முக்கியமான வார்த்தை, இவர்கள் எல்லாரும் இப்படிதான் இருக்கிறாங்க. இந்த யூத மார்க்கத்திலிருந்து வந்த கிறிஸ்தவர்கள் எல்லாருமே உங்களை கட்டாயப்படுத்துகிறார்கள். அவர்கள் எல்லாரும் அப்படி மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனால் நான் வித்தியாசமானவன், நான் கிறிஸ்துவனுடையவன், நான் வித்தியாசமானவன். நான் என்ன செய்கிறேன்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. பவுலை பொறுத்த மட்டும் சிலுவை அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. கிறிஸ்துவையும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவையவே நாங்கள் பிரசங்கிக்கின்றோம். we preach Christ crucified. அதுதான் அவருடைய பிரசங்கம். வேற எந்த திசை திருப்புதலும் அவருடைய பிரசங்கத்துல கிடையாது. எதையுமே அவர் மனுஷரை பிரியப்படுத்தும்படியாக கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசை அந்த மனிதனுக்கு கிடையாது. அந்த மனிதனுடைய விருப்பம் எல்லாம், அவருடைய மனிதனுடைய வாஞ்சி எல்லாம் சிலுவை. நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. காரணம் உண்டு. இந்த மனிதன் சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுகிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் உண்டு. காரணம், இயேசு கிறிஸ்துவானவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஸ்தானத்தை சிலுவையிலே எடுத்து தனக்காக அவர் மரித்தார் என்ற சரியான ஒரு புரிந்து கொள்ளுதல். அருமையானவர்களே, நானும் நீங்களும் இந்த புரிந்து கொள்ளுதல தெளிவாக இருக்க வேண்டும். நானும் நீங்களும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறோமே, நானும் நீங்களும் விசுவாசிகள் என்று சொல்லுகிறோமே, எப்படி இது சாத்தியமாயிற்று? என்னுடைய பாரம்பரியம் கிடையாது, என்னுடைய கிறிஸ்தவ சபை கிடையாது, கிறிஸ்தவ குடும்பம் கிடையாது, கிறிஸ்தவ ஐக்கியம் கிடையாது, இவைகள் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கின்ற என்னுடைய உறவு, என்னுடைய பதிலாளாக அவர் சிலுவையில மரித்தாரே, என்னுடைய பாவத்திற்காக, என்னுடைய குற்றத்திற்காக அவர் சிலுவையில மரித்தாரே, அதுதான் சிலுவையின் மேன்மை. அதை குறித்து தான் நான் மேன்மை பாராட்ட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த மனிதன் அறிந்திருந்தார் தனிப்பட்ட விதத்துல. அது மட்டும் இல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் அந்த சிலுவையிலே சிந்தப்பட்டது. ஆகவே அந்த விலை மதிக்க முடியாத அந்த இரத்தத்தினாலே வருகின்ற மீட்பு, விடுதலை, அந்த இரத்தத்தினாலே கிடைக்கின்ற பாவ மன்னிப்பு, அந்த இரத்தத்தினாலே தூரமாக இருந்த நாம் தேவனோடு கூட சமீபமாக்கப்பட்டோம். அந்த இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே அதை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். வேறொன்றை குறித்து நான் மேன்மை பாராட்டுவதில்லை. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன். அந்த சிலுவிலை சிந்தப்பட்ட விலை மதிக்க முடியாத அவருடைய திரு ரத்தத்திற்காக அவர் மேன்மை பாராட்டுகிறார். அதே நேரத்துல அந்த சிலுவையானது, அந்த சிலுவையில மரித்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மரணத்தின் மீது அதிகாரம் பெற்றவர், சாத்தானின் மீது அதிகாரம் பெற்றவர். ஆகவே அந்த அதிகாரத்தை
ஆண்டவர், அந்த அதிகாரமுடைய ஆண்டவரை என்னுடைய உள்ளத்திலே நான் வைத்திருக்கிறேன். ஆகவே நான் சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன். அதே நேரத்துல அந்த சிலுவை எனக்கு விடுதலையை தருகிறது. என்னை அழுத்துகின்ற இந்த பாவ சுமையிலிருந்து, என்னுடைய பாவத்திலிருந்து ஆண்டவர் என்னை விடுவிக்கின்றார் என்று சொன்னால் அவர் சிலுவையில அடைந்த பாடுகளினால் மாத்திரம்தான். வார்த்தையினாலே அவர் என்னை ரட்சிக்கவில்லை. அவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்த விருப்பத்தோடு தன்னை ஒப்புக் கொடுப்பதற்காக இந்த உலகத்துல அவர் பாலகனாக பிறந்தாரே. நாம் யாரும் கெட்டு போகக்கூடாது என்கின்ற ஒரே சிந்தையுள்ள தேவன் தன்னுடைய ஒரே குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினதுனால நித்திய ஜீவனை நாம் பெற்றுக் கொள்வதற்காக அவர் நம்முடைய பாவமானார். அதை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொல்லி பவுல் அந்த இடத்துல கூறுகிறார். அப்படியானால் இந்த விடுதலை என்னுடைய பாவத்திலிருந்து, என்னுடைய சுயத்திலிருந்து ஆண்டவர் எனக்கு விடுதலை தருகிறார். மாம்சத்திலிருந்து ஆண்டவர் எனக்கு விடுதலை தருகிறார். என்னுடைய இந்த உலகத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை தருகிறார். ஆகவே தான் நான் திரும்ப அவர் கூறுகிறார், வேறொன்றை குறித்து நான் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக, அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை கொண்டு இருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறை கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி இதை அப்படியே வாசித்து விட்டு போய்விடுகிறோம் அநேக நேரத்துல. ஆனா ஆழமான சத்தியம் இதுல உண்டு. 2 காரியங்கள். ஒரு விசுவாசியை பொறுத்த மட்டும் உலகம் அவனுக்கு சிலுவையில் அறை கொண்டிருக்க வேண்டும், அவனும் உலகத்திற்கு சிலுவையில் அறை கொண்டிருக்க வேண்டும். இது எப்படி நாம் புரிந்து கொள்வது? The world has been crucified to the believer. உலகம் சிலுவையில் அறை கொண்டிருக்கிறது. கேள்வி என்ன தெரியுமா? ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில உலகம் என்னை பொறுத்த மட்டும் சிலுவையில் அறை கொண்டிருக்கிறதா என்பது கேள்வி. உலகம் பலவிதமான கவர்ச்சிகளை தருகின்ற ஒன்று, பலவிதமான ஆசைகளை தருகின்ற ஒன்று, பலவிதமான இச்சைகளை தருகின்ற ஒன்று. ஒருவேளை பதவியாக இருக்கலாம், அதிகாரமாக இருக்கலாம், இல்லை என்றால் அந்த உலகம் தருகின்ற பிளஷர்ஸ் இன்பமாக இருக்கலாம், இல்லை என்றால் அது தருகிற பொசஷன்ஸ் உடைமைகள், இல்லை என்றால் அந்த உலகம் தருகிற அந்த அங்கீகாரம் ரெகக்னிஷன், இல்லை என்றால் அந்த உலகத்தினுடைய மாம்சத்தினுடைய இச்சைகள், விபச்சாரம், வேசித்தனம், பாலியல் இன்பங்கள், இன்னும் பொருளாதாரமான சுபிட்சம், இப்படிப்பட்ட அந்த ப்ராஸ்பரிட்டி, இவைகளெல்லாம் உலகம் தரும், சந்தேகமே கிடையாது. ஆனா அவைகளெல்லாம் நிரந்தரமானவைகள் அல்ல, அவைகளெல்லாம் கடந்து போக வேண்டியவைகள். அப்படியானால் இந்த உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்க வேண்டும். இந்த கவர்ச்சி நிறைந்த இந்த உலகம் என்னிலே ஒரு கவர்ச்சியை கொண்டு வரக்கூடாது, கொண்டு வர முடியாது. The world cannot attract a believer. இந்த உலகம் ஒரு விசுவாசியை கவர்கிறது என்று சொன்னால் அங்கு ஏதோ குழப்பம் உண்டு என்றுதான் அர்த்தம். குழப்பம் உண்டு என்று அர்த்தம். That means the believer becomes unattractive to the world. ஒரு விசுவாசி உலகத்திற்கு கவர்ச்சியற்றவனாய் மாறிவிடுகிறான். உலகம் அவனை கவர முடியாது. உலகம் அவனை பார்க்கும் பொழுது இவனை நான் கவர முடியாது என்கின்ற நிலைமை ஒரு விசுவாசினுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். Is it true with us? இந்த ராத்திரி வேளையில இப்படி உலகம் என்னை காண்கிறதா? இவனால் எனக்கு பயனில்லை என்று சொல்லி உலகம் சொல்ல வேண்டுமே, இவன் எனக்கு பிரயோஜனமற்றவன் என்று சொல்லி உலகம் சொல்ல வேண்டுமே. ஆனால் இன்று துரதிருஷ்டவசமாக விசுவாசிகள் ஒரு கூட்டம் உலகத்திற்கு பின்பாக ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். காரணம், ஒரு சில போதகர்கள், ஒரு சில பிரசங்கிமார்கள் உலகத்திற்கு நேராக அவர்களை அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். உலகத்தினுடைய சுபிட்சங்கள், உலகத்தினுடைய மேன்மைகள், உலகத்தினுடைய கவர்ச்சிகள், உலகம் தருகின்ற பொருள்கள், இவைகளை நீங்கள் பெற்றுக் கொள்வதுதான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதற்கான அடையாளம் என்ற அந்த தவறான போதனையை போதித்து, வேதத்திற்கு புறம்பான அந்த போதனை, உலகம் சிலுவையில் அறை கொண்டிருக்க வேண்டும் ஒரு விசுவாசிக்கு. ஆனால் இன்று உலகத்திற்கு பின்பாக விசுவாசிகள் ஓடிக்கொண்டிருக்கின்றார்களே. வேதனையான ஒரு நிலைமை, வேதனையான ஒரு நிலைமை. அருமையானவர்களே, ஒருவேளை நமக்கு ஆண்டவர் தருகின்ற இந்த வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு நாம் காண்பிக்க வேண்டும். ஜோனா அழகாக பாடினார்கள். அந்த வெளிச்சம், இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில வெளிச்சத்தை பிரகாசிக்க வேண்டியவர்கள் நாம். அப்படியானால் எப்படி நாம் பிரகாசிக்கின்றோம்? உலகத்தினுடைய கவர்ச்சிகளினாலே, உலகத்தினாலே இழுக்கப்பட்டு போய்கொண்டே இருப்போமே. ஆனால் ஆபத்து. சிலுவைக்கு எனக்கு சம்மதமே கிடையாது. நான் விசுவாசி என்று சொல்லவே முடியாது. விசுவாசி என்று நான் சொல்லுவேன், ஆனால் உலகத்திற்கு நான் கவர்ச்சியற்றவனாய் மாற வேண்டும். I must become unattractive to the world.
வேர்ல்ட் ஷுட் ரிஜெக்ட் மீ, இவன் பயனற்றவன், இவனால எனக்கு எந்த பயனும் இல்லை என்று சொல்லி உலகம் சொல்ல வேண்டும். உலகம் சொல்லுகிறதா? ராத்திரி வேளை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம், விசுவாசிகள் என்று சொல்லுகிறோம், சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுகிறோமா? இதுதான் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுவது. இரண்டாவதாக அவர் என்ன கூறுகிறார்? The believer has been crucified to the world. நான் உலகத்திற்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறேன், நான் உலகத்திற்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறேன். என்ன இது எப்படி சாதி, இது எப்படி புரிந்து கொள்கிறோம்? உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டிருக்க வேண்டும், ஏனென்றால் உலகம் என்னை பயனற்றவன் என்று சொல்லி தள்ளிவிடுகிறது. அதே நேரத்துல நான் உலகத்திற்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது கலாத்தியர் 2:20 வர வேண்டும். அதுதான் அடிப்படை, அதுதான் அடிப்படை. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். இது ஒவ்வொரு நாளும் நம்மை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். அடிக்கடி இதை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். It's no longer I who live, but it is Christ who lives in me. கிறிஸ்து எனக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார், அவர் என்னிலே பிழைத்திருக்கிறார். அப்போ இந்த உலகத்துல என்ன நடைபெறுகிறது? இப்படி நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் பொழுது the world becomes unattractive to me. உலகம் எனக்கு கவர்ச்சியை தராது. அங்கே பார்த்தோம், உலகம் விசுவாசியை கவர்ச்சியற்றவளாய் பார்க்கிறது. எப்பொழுது? உலகம் எனக்கு சிலுவையில் அறை கொண்டு இருக்கும் பொழுது, நான் உலகத்திற்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் பொழுது உலகம் எனக்கு கவர்ச்சியற்றதாய் மாறிவிடுகிறது. இவ்வளவு ஆழமான ஒரு சத்தியத்தை பவுல் இந்த இடத்துல கூறுகிறார். இன்று உலகம் எனக்கு கவர்ச்சியை தருகிறது என்று சொன்னால் ஒரு கணம் நான் யோசித்து பார்க்க வேண்டும். நான் கிறிஸ்துவுடனே கூட இன்னும் சிலுவையில் அறையப்படவில்லை என்றுதான் அர்த்தம். ஏன் இதை கூறுகிறேன்? இந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுது 3 விதமான சோதனைகள் நமக்கு உண்டு. The sources of temptations. ஒன்று சாத்தான், இன்னொன்று உலகம், இன்னொன்று மாமிசம். மாமிசம், உலகம், சாத்தான், இந்த 3 தான் சோர்சஸ் ஆஃப் டெம்டேஷன். நமக்கு வரக்கூடிய சோதனைகளுடைய ஆதாரங்கள் இவைகள் தான். அப்போ இவர்கள் எப்படி மேற்கொள்வது? ஒருவேளை நான் சிலுவையில் அறையப்பட்டேன், கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார் என்று சொன்னால் அது போதும் சாத்தானை மேற்கொள்வதற்கு. ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சாத்தானை மேற்கொண்டார். ஆகவே நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், நான் சாத்தானை, அவனுடைய சோதனைகளை என்னை எந்த விதத்திலும் கவர முடியாது. ஏனென்றால் கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார், கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். சாத்தானை தகர்த்தவர், அவனை மேற்கொண்டவர் எனக்குள் பிழைத்திருக்கிறார். இரண்டாவது, கலாத்தியர் 5:24 வாசித்தோமே, கிறிஸ்தவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி வாசித்தோம். அப்போ மாம்சத்தை நான் எப்படி மேற்கொள்வேன்? என்னுடைய மாம்சத்தின் இச்சைகள், என்னுடைய மாம்சத்தின் ஆசைகள், இவைகளை நான் சிலுவையில் அறைந்திருக்கிறேன். அப்போ மாம்சத்தினுடைய கவர்ச்சிகளும் ஒரு விசுவாசிய விழுந்துவிட செய்ய முடியாது. மூன்றாவது உலகம். அதற்குதான் பவுல் இங்கே கூறுகிறார், நான் உலகத்திற்கு சிலுவையில் அறை கொண்டிருக்கிறேன். உலகம் எனக்கு சிலுவையில் அறை கொண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறை கொண்டிருக்கிறேன். அப்படியானால் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய வெற்றியின் ரகசியம் என்ன தெரியுமா? சிலுவையை நோக்கி பார்ப்பது, சிலுவையை நோக்கி பார்ப்பது. சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்தும் நான் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக, நான் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக என்று சொல்லி ஆண்டவர் கூறுகிறார். இந்த மூன்று விதமான சோதனைகளை மேற்கொள்வதற்கு சிலுவை நமக்கு உதவி செய்கிறது. சொல்லிவிட்டு அவர் கூறுகிறார், கிறிஸ்துவ இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். ஏனென்றால் பவுல் இந்த விருத்த சேதனத்தை அடைந்த ஒரு மனிதன். ஆகவே அந்த விருத்த சேதனத்தை பெற்றாலும் சரி, விருத்த சேதனத்தை பெறவில்லை என்று சொன்னாலும் சரி, இது முக்கியம், புது சிருஷ்டி, புது சிருஷ்டி, இதுதான் முக்கியம். கிறிஸ்துவுக்குள் ஒரு மனிதன் புது மனிதனாக மாற்றப்படுவானே ஆனால் இவைகளெல்லாம் இரண்டாம் தரம். விருத்த சேதனம் செய்தாலும் சரி, செய்யவிட்டாலும் சரி, அவன் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்திருக்க வேண்டும். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று சொல்லி ஆண்டவர் கூறினாரே, அந்த மறுபிறப்பு அவசியம். The regeneration is very important to inherit the kingdom of God, to see the kingdom of God, to enter into the kingdom of God. Regeneration is important. அதுதான் முக்கியம்.
அதை விட்டுவிட்டு நாம் வெளிப்படையான காரியங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை தான் இங்கே பவுல் கூறுகிறார். ஒரு மனிதன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறாரோ அன்று அந்த மனிதன் புது ஜீவனை பெற்றுக் கொள்கிறான். அதைத்தான் 2 பேதுரு 1வது அதிகாரத்தின் 4வது வசனத்துல வாசிக்கிறோம். நாம் திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்கள் என்று சொல்லி we become partakers of a divine nature. நம்முடைய சுபாவத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறார். இதே எண்ணத்தை தான் பவுல் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தின் 17வது வசனத்துல கூறுகிறார். 2 கொரிந்தியர் 5:17 இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி, எல்லாம் புதிதாயின. அவனுடைய சிந்தனைகள், அவனுடைய விருப்பங்கள், அவனுடைய ஆசைகள், அவன் செலவழிக்கின்ற நேரங்கள், இவைகள் எல்லாத்திலும் வித்தியாசம் வந்து விடுகிறது. அவன் ஒரு புது சிருஷ்டியாக மாறுகிறான். இதன் நிமித்தமாக சிலுவையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்ததினால சொல்லிவிட்டு அவர் கூறுகிறார் 16வது வசனத்துல, இந்த பிரமாணத்தின்படி நடந்து கொள்ளுங்கள், இந்த பிரமாணத்தின்படி நடந்து கொள்ளுங்கள். Walk according to this rule. What is the rule? இந்த பிரமாணம் என்றால் என்ன? முன்னாடி வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது the rule of the cross and the new creation, சிலுவையின் பிரமாணம், புது சிருஷ்டியின் பிரமாணம், இந்த பிரமாணத்தின்படி நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஒரு கிறிஸ்தவன் எப்பொழுதுமே தன்னுடைய கண்களை சிலுவையில் இருந்து மாற்றவே முடியாது. அவன் சிலுவையை நோக்கி பயணிக்க வேண்டியவன். அதே நேரத்தில் தான் ஒரு புது சிருஷ்டி என்ற உணர்வு அவனுக்கு அவசியம். அவனுக்குள்ளாக கிறிஸ்துவானவர் வாசம் பண்ணி இருக்கிறார் என்கின்ற உணர்வு அவசியம். அநேக நேரங்களில் இதை தவற விட்டு விடுகிறோம். எல்லாருமே தான், நம்ம எல்லாரும் தவற விட்டு விடுகிறோம். நான் கிறிஸ்துவனுடையவன், கிறிஸ்துவனுடையவள், இந்த உலகத்திற்குரியவன் அல்ல, நான் இந்த உலகத்திற்குரியவர் அல்ல, நான் கிறிஸ்துவுக்குரியவன், நான் ஒரு புது சிருஷ்டி. சிலுவை என்னை முற்றிலுமாக விடுவித்து, என்னை ரட்சித்து நீதிமானாக்கி அவருடைய பார்வையில குற்றமற்றவனாய் நிறுத்தும்படியாக எனக்கு உதவி செய்கிறேன் என்கின்ற அந்த பார்வை அவசியம். அதே நேரத்தில் அந்த புது சிருஷ்டி, இப்படிப்பட்ட இந்த பிரமாணத்தின்படி நடக்கும் பொழுது நடைபெறுவது என்ன தெரியுமா? அவர்களுக்கும் தேவனுடைய இஸ்ரவேலருக்கும், அதாவது ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இஸ்ரவேல் ஜனம் என்று சொல்லி பொதுவாக இஸ்ரவேல் நாடு என்று சொல்லி இந்த வார்த்தையை நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. தேவனுடைய இஸ்ரவேலர் என்று சொன்னால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ற அர்த்தம். அப்போ அந்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர்களுக்கும் தேவனுடைய இஸ்ரவேலருக்கும் சமாதானமும் இரக்கமும் உண்டாவதாக. இதுதான் அவசியம். நம்முடைய வாழ்க்கை முடிவு பரியந்தம் சமாதானம் தேவை. ஆவியின் கனியாகிய சமாதானம் நம்மளே நிலைத்திருக்க வேண்டும். இந்த பிரமாணத்தின்படி நடக்கும் பொழுது நாம் அந்த சிலுவையின் பிரமாணத்தின்படியாகவோ புது சிருஷ்டியின் பிரமாணத்தின்படியாக நடக்கும் பொழுது நடைபெறுவது என்ன தெரியுமா? ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை தருகிறார், சமாதானத்தை தருகிறார். அப்படியானால் இந்த சிலுவையின்படி நான் நடக்கிறேன் என்று சொன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? அனுதினமும் என்னுடைய சுயம், என்னுடைய மாமிசம், இந்த உலகம் சிலுவையில் அறையப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். அதை தான் ஆண்டவர் கூறினார். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை அனுதினமும் பின்பற்ற கடவுள். இந்த சிலுவை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த சிலுவை என்னுடைய சுயம் மரித்த சிலுவை. இந்த சுயத்தை மறிக்க ஒப்பு கொடுக்க ஒவ்வொரு நாளும் என்னுடைய சுயம் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்க வேண்டும். ஆண்டவர் என்னை உள்ளத்தின் சிங்காசனத்துல ராஜாவாக வீற்றிருந்து என்னை ஆட்சி புரிய வேண்டும். என்னுடைய மாமிசம் அதன் ஆசைச்சைகளோடு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்க வேண்டும். அது செயலிழந்து காணப்பட வேண்டும். இந்த உலகம் என்னிலே எந்த கவர்ச்சியும் காண முடியாது, உலகமும் என்னிலே கவர்ச்சியை காண முடியாது, நானும் உலகத்தில் எந்த கவர்ச்சியும் காண மாட்டேன். இந்த உலகம் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்க வேண்டும். 3 காரியங்கள்: என்னுடைய சுயம், என்னுடைய மாமிசம், இந்த உலகம், இவைகள் சிலுவையிலே தொங்கிக் கொண்டு அந்த சிலுவை எடுத்துக்கொண்டு ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். அதே நேரத்துல புது சிருஷ்டியாக நான் வாழ்கிறேன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் தன் இந்த புதிய வாழ்க்கை, புதிய ஆவியானவருடைய நிறைவோடு கூட வாழும் பொழுது ஆண்டவர் எனக்கு சமாதானத்தை தருகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல 26வது அதிகாரத்தின் 3வது வசனத்திலே வாசிக்கிறோம், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். நடைபெறுகிறதா நம்முடைய வாழ்க்கையில? நடைபெறுகிறதா நம்முடைய வாழ்க்கையில? எப்படிப்பட்ட நிலைமைகள் காணப்பட்டாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் சரி, நான் அவரை பூரணமாய் நம்பி இருக்கிறேன். ஆகவே அவர் எனக்கு சமாதானத்தை தருகிறார். 2வது இரக்கத்தை பெற்றுக் கொள்கிறேன். இரக்கம் என்றால் என்ன? பெற வேண்டிய தண்டனையை பெறாமல் இருப்பது இரக்கம்.
ஆக்கினை தீர்ப்பு ஒன்று உண்டு. அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு நான் பாத்திரவானாக இராதபடி ஆண்டவர் என் மீது இரக்கம் பாராட்டினாரே, அந்த பெற வேண்டிய தண்டனையை பெறாதபடி என்னை தப்பித்து வைத்திருக்கிறாரே, அது தேவனுடைய இரக்கம். அந்த இரக்கத்தை ஆண்டவர் எனக்கு தருகிறார். அது எப்போதும் மனநிறைவோடு நான் நினைவு கூறுகிறேன். ஆண்டவருடைய இரக்கத்தில் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர். அந்த இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தினாலே தான் ஆண்டவர் என்னை ரட்சித்திருக்கிறார். ஆகவே அந்த சமாதானத்தையும் இரக்கத்தையும் ஆண்டவர் எனக்கு தருவார் சொல்லிட்டு கடைசியாக கூறுகிறார், இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக, கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சடையாளங்களை என்னுடைய சரீரத்துல நான் சுமந்திருக்கிறேன். ஒரு 5 நிமிடத்துல நான் முடித்து விடுவேன். இன்றைக்கு மட்டும் கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளுங்கள். கடைசியாக அதையே நான் முடித்து விடுகிறேன். கர்த்தராகிய இயேசுவின் அச்சடையாளங்களை என் சரீரத்திலே நான் தரித்து கொண்டிருக்கிறேன். என்ன தெரியுமா அதனுடைய அர்த்தம்? அச்சடையாளங்கள் என்கிற வார்த்தை சூட்டுக்குறிகள் என்று தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. புதிய மொழிபெயர்ப்பு சூட்டுக்குறிகள். என்ன அர்த்தம் என்று சொன்னால், அந்த காலத்துல அடிமையானவர்களை அந்த எஜமான்கள் நெருப்பு தழலினால ஒரு கம்பியை வைத்து அவருடைய சரீரத்துல எழுதுவார்கள், இந்த அடிமை எனக்கு சொந்தமானவன் என்று சொல்லி. அது நிரந்தரமாக அவனுடைய கரத்துல காணப்படும். அவன் அடிமை. யார் அவனை பார்க்கிறார்களோ அவர் எல்லாரும் இவனுக்கு அடிமை என்று சொல்லி இனம் கண்டு கொள்வார்கள். இப்ப பவுல் இந்த இடத்துல என்ன கூறுகிறார்? நான் கிறிஸ்துவின் அடிமை. கிறிஸ்துவனுடைய அந்த 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 சூட்டு குறிகள் என்னிலே உண்டு. ஒருவேளை சிலுவையில அறையப்பட்ட ஆண்டவருடைய அந்த 5 காயங்களை குறித்து அவர் இந்த இடத்துல கூறல. அவர் சுவிசேஷத்தின் நிமித்தமாய் அடைந்த பாடுகளினுடைய அந்த அடையாளங்கள், ஆண்டவரை பின்பற்றுவதனால அந்த மனிதன் தன்னுடைய சரீரத்துல தன்னுடைய வாழ்க்கையில அடைந்த அந்த அடையாளங்கள். ஒருவேளை தயவு செய்து இந்த பகுதியை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 33வது வரைக்குமான வசனங்கள். 2 கொரிந்தியர் 11:23 33. தயவு செய்து இதை நீங்கள் படித்து பாருங்கள். ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்வதனால ஒரு மனிதன் அடைந்த பாடுகள் அந்த இடத்துல அவர் எழுதுகிறார். ஏறக்குறைய 27 காரியங்களை அவர் அங்க எழுதுகிறார். நிர்வாணமாக இருந்தேன், பசியா இருந்தேன், வெட்டப்பட்டேன், குத்தப்பட்டேன், இப்படி பல காரியங்களை அவர் கூறுகிறார். படித்து பாருங்க. இதெல்லாம் படிக்கும் பொழுது கிறிஸ்துவுக்காக ஒரு சூட்டுக்குறி கூட நம்முடைய வாழ்க்கையில இல்லையே என்று சொல்லி சிந்திக்க தோணிற்று. ஆண்டவருக்காக என்ன பாடுகளை பெற்றேன், ஆண்டவருக்காக அடிமையாக இருப்பதனால என்ன சூட்டுக்குறி என்னுடைய சரீரத்திலே காணப்படுகிறது, கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் கிறிஸ்துவனுடைய அச்சடையாளம் என்னிலே என்ன இருக்கிறது? ஒன்றுமே இல்லையே. ஆண்டவரை பின்பற்றுகிறேன் என்று சொல்கிறேன், என்னில் எந்த விதமான அச்சடையாளங்களும் காணப்படவில்லையே. பவுல் கூறுகிறார், கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். பெரிய சவால். இந்த கிறிஸ்தவம் என்று சொல்லப்படுகிற நம்முடைய கிறிஸ்தவத்தில இந்த அச்சடையாளங்கள் ஒவ்வொரு விசுவாசிக்கும் அவசியம். அதுதான் உண்மையான கிறிஸ்தவம். அச்சடையாளங்களே இல்லாம ரொம்ப சௌகரியமாக அந்த கம்ஃபர்ட் சோன்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கெல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு எதிர்ப்பு வருகிறோம், உடனே ஜெபம். என்ன ஜெபம்? இந்த எதிர்ப்பை மாற்று என்று சொல்லி. அதுவல்ல ஜெபம். ஆண்டவரே, இந்த அச்சடையாளங்களை பெற்றுக்கொள்வதற்கு என்னை நீர் பாத்திரவானாக கண்டீர்களே என்று சொல்லி சந்தோஷத்தோட பாடல்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் சீஷர்களை குறித்து வாசிக்கிறோம். அவர்கள் அந்த நிலைமையை மாற்றும்படியாக அவர்கள் ஜெபிக்கவில்லை. ஒருவேளை அப்படிப்பட்ட துன்பங்களை தருகிறவர்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். ஆனால் துன்பங்கள் மாற்றப்பட வேண்டும் என்று ஜெபிப்பது ஒரு கிறிஸ்தவ ஜெபம் அல்ல. ஏனென்றால் அநேக உபத்திரவங்களினுடைய கூட தேவனுடைய ராஜ்யத்தை நாம் பிரவேசிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே பவுல் கூறுகிறார், கிறிஸ்துவனுடைய சரீரத்தினுடைய அச்சடையாளங்கள் என்னிலே உண்டு, அதை நான் தரித்துக் கொண்டிருக்கிறேன், அணிந்திருக்கிறேன். அதுதான் அர்த்தம். சரீரம் முழுவதும் அச்சடையாளங்களா? அப்படியானால் காண்பிப்பதற்கு ஒரு அச்சடையாளம் என்னிலே உண்டா? பவுல் கூறுகிறார், ஆகையால் இனிமேல் ஒருவனும் என்னை வருத்தப்படுத்தக்கூடாது. ஏனென்றால் கலாத்திய சபை மக்களுக்கு பவுலை குறித்தும் பவுலுடைய ஊழியத்தை குறித்தும் தவறான போதனையை போதித்தார். அவன் அப்போஸ்தலன் அல்ல, அவர் கூறுகின்ற போதனைகள் உண்மையானவர்கள் அல்ல என்று சொல்லி மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை முக்கியப்படுத்தி விருத்த சேதனத்தின் அடையாளத்தை முக்கியப்படுத்தி போதித்தார்கள். அது பெரிய வருத்தத்தை தந்ததினால்தான் இந்த 6 அதிகாரங்களை பவுல் எழுத வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. ஆகவே அவர் கூறுகிறார், நீங்களெல்லாம் எந்த விதமான அச்சடையாளங்களும் உங்களுடைய சரீரத்தில் இல்ல. உங்களுக்கு போதிக்கிறார்களே, இவர்களுக்கு எந்த விதமான அச்சடையாளங்களும் கிடையாது. ஆனால்
நான் இந்த அச்சடையாளங்களை என்னுடைய சரீரத்திலே சுமந்து திரிகிறேன், தரித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கடைசியாக சகோதரரே என்று அன்போடு அழைக்கிறார். சகோதரர், நீங்கள் இவ்வளவு தூரம் இந்த போதனைகளுக்கெல்லாம் நீங்க போனாலும் உங்களை நான் சகோதரராக தான் காண்கிறேன். சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக. எவ்விதமாக இந்த கடிதத்தை அவர் ஆரம்பித்தாரோ, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாக கடவுள் என்று சொல்லி ஆரம்பித்தாரோ, அவ்விதமாகவே அதை முடிக்கின்றார். கிருபை இல்லாதபடி நானும் நீங்களும் வாழ முடியாது. ஆண்டவருடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். ஆண்டவருடைய கிருபையினாலே வழிநடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். அவருடைய கிருபையினாலே அவரை சந்திக்க போகிறோம். ஆகவே இந்த கிருபை உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக என்று சொல்லி அவருக்கு ஒரு அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த கிருபை உங்களுடைய சரீரம் இந்த கிருபையின் வாசஸ்தலமாக மாற வேண்டும் என்று சொல்லி, our soul should be the habitation for his grace. அவருடைய கிருபையின் வாசஸ்தலமாக நம்முடைய சரீரங்கள் மாற வேண்டும். இதைதான் பவுல் கூறி கடைசியாக ஆமேன் என்று முடிக்கிறார். அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி. அருமையானவர்களே, இந்த அருமையான கடிதத்தை படிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். ஆனால் ஆழம் நிறைந்த வார்த்தைகள். தயவு செய்து இத்தோடு கூட இந்த வேதத்தை நாம் மூடி வைத்து விட வேண்டாம். கலாத்திய நிருபத்தை படித்து முடித்து விட்டோம் என்கின்ற திருப்தி நமக்கு வேண்டாம். ஆரம்பத்திலிருந்து திரும்ப படிங்க. இந்த கலாத்தியர் சபையில ஆவிக்குரிய அநேக உண்மைகளை பவுல் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார். விசேஷமாக நாம் சிலுவையில் அறையப்பட்டவர்களாக இந்த உலகத்திலே சஞ்சரிக்க வேண்டும். என்னுடைய சுயம், என்னுடைய மாமிசம், என்னுடைய இந்த உலகம் சிலுவையில் அறையப்பட்டு அந்த சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்ட நாம் பழகிக் கொள்ள வேண்டும். வேறென்றை குறித்தும் மேன்மை பாராட்ட வேண்டாம். நம்முடைய காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டாதபடி சிலுவை குறித்தே மேன்மை பாராட்ட ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த 9 மாதங்களும் தவறாமல் வந்தவங்க எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்கு இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த வார்த்தையிலே நீங்கள் உறுதியாக நில்லுங்க. இந்த கிறிஸ்துமஸ் காலங்களுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. கிறிஸ்துவை மையமாக கொண்ட ஒரு கிறிஸ்துமஸ் காலத்தையும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு புதிய ஆண்டையும் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் தருவதற்காக உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். கிருபை மிகுந்த எங்கள் பரமபிதாவே, நன்றியோடு உம்முடைய சமூகத்திலே நாங்கள் நிற்கிறோம். தகுதியற்றவர்கள் சுவாமி, உம்முடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டவர்கள். தகப்பனே, இந்த அருமையான நாளிலும் நீர் எங்களை ஒரு நீண்ட நெடிய பயணத்திலே நீர் கொண்டு சென்றீர். இந்த கலாத்தியருக்கு எழுதப்பட்ட அந்த நிருபத்தின் வார்த்தைகளை கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீர். எங்களோடு கூட பல கோணங்களிலே நீர் பேசியிருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து வரும் நாட்களிலே இந்த அதிகாரங்களை நாங்கள் திரும்ப படித்து திரும்ப நாங்கள் எடுத்த தீர்மானங்களை புதுப்பித்து உமக்குள்ளாக நிலைத்திருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. தலைவணங்கி இருக்கிற நாங்கள் எல்லாரும் உண்மையாகவே இந்த கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கு இந்த கலாத்திய சபைக்கு எழுதப்பட்ட நிரூபம் எங்களுக்கு உதவி செய்யட்டும் சுவாமி. ஆண்டவரே, சிலுவை எங்களுக்கு மேன்மையாக காணப்படட்டும். சிலுவை எங்களுடைய இதயத்திற்கு அருமையானதாக மாற்றித்தாரும் ஆண்டவரே. எங்களுடைய சுயம் அனுதினமும் சிலுவையிலே அறையப்படட்டும் சுவாமி. எங்களை மாம்சமும் அதன் ஆசை இச்சைகளும் சிலுவையில் அனுதினமும் அறையப்படட்டும் ஆண்டவரே. இந்த உலகம் எங்களிலே எந்த கவர்ச்சியும் காண வேண்டாம் ஆண்டவரே. நாங்களும் இந்த உலகத்திலே எந்த கவர்ச்சியும் நாங்கள் காண வேண்டாம் சுவாமி. அந்த உலகம் சிலுவையில் அறையப்படட்டும் சுவாமி. தொடர்ந்து ஆண்டவரே அந்த சிலுவை எடுத்துக்கொண்டு ஆண்டவரே அந்த புது சிருஷ்டியாக சமாதானத்தையும் இரக்கத்தையும் பெற்றவர்களாக ஆண்டவரே உடைய வருகை நாள் மட்டும் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. இந்த மெசஞ்சர்ஸ் ஆஃப் குட் நியூஸ் உடைய எல்லா ஊழியத்திற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் இந்த வேதத்தை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளையும் வசதிகளையும் எங்களுக்கு தாரும். துதிகான மகிமை மேன்மேலாவற்றை உமக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.